எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாறுமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவா நாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் முறை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்கு உரிய சிவஞான அருள்நீர் அறக்கட்டளை நிறுவனர் மதிப்பிற்குரிய ஞானமையா அவர்களே, இந்த அருமையான மன்றத்திலே திருமுறைகளையும் சாத்திரங்களையும் ஆர்வத்தோடு கற்பதற்கு வந்திருக்கின்ற சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்ட 10ஆம் திருமுறையாக இருக்கிற திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரம் என்ற ஒரு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். எந்த நூலை படித்தாலும் அல்லது படிக்க புகுந்தாலும் நூலாசிரியர் அல்லது உரையாசிரியர் அந்த நூலுக்கு அதிகாரி யார் என்று சொல்லுவார். மூல நூலுக்கு உரை எழுதுகின்ற உரையாசிரியர்கள் எல்லாம் இந்த நூலை யார் படிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று முதல்ல சொல்லுவார். அந்த தகுதி நமக்கு இருந்தால் இந்த நூலை படிக்கலாம், இல்லைன்னா படிக்காமல் அதை ஒதுக்கலாம். அதுக்கு என்ன காரணம் என்றால், அடிப்படையான செய்திகள் தெரியாமல் விளக்கமான செய்திகளை அறிந்து கொள்வது கஷ்டம். எடுத்தவுடனே நாம் சிவஞான போதத்தை நடத்துகிற வழக்கமே கிடையாது. சாத்திர நூல்களில் நீங்கள் சிவஞான போதம் பேருரை என்று சொன்னால், திருமுறை அருட்படி கூட இவ்வளோ நாள் எடுத்து பல 15 ஆண்டுக்கு மேலே தான் பேருரையை நாம் சொல்லலாம் என்று முயன்று இப்பொழுது சொல்லி வருகிறோம். உண்மையிலே அக்னி பரீட்சை தான். ஏன்னா அவ்வளோ சொல்பவர்களுக்கும் அது சிரமம், கேட்பவர்களுக்கும் சிரமம். காரணம் முக்கியமாக அதனுடைய பொருள்நிலை இருக்கட்டும். சிவஞான போத பாஷ்யத்தினுடைய பொருள்நிலை ஒருபுறம் இருந்தாலும் அதை சொல்லுகின்ற நடை இருக்கு இல்லையா, அவருடைய நடை, அது ஒரு தடை நமக்கு பொதுவாக. அது இல்லாமல் இலக்கணம், வியாகரணம், விவாதிக்கின்ற தர்க்கம், இவையெல்லாம் தர்க்க சாஸ்திரம் எல்லாம் தெரிந்தால்தான் பேருரையை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஒன்றை விளக்குகிற பொழுது நாம் இலக்கண குறிப்பை விளக்கணும், அப்புறம் இது தர்க்கம் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு புரிய வைக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் நான் அதை எல்லாவற்றையும் விளக்கி கொண்டு போவதால் தான் இந்த நூலுக்கு அதிகாரி யார் என்றால், சரியை கிரிய யோகத்தை முடித்தவர்கள்தான் சிவஞான போதத்திற்கு வர வேண்டும் என்று முதல்லையே அவர் சொல்லிடுவார். சரியை கிரிய யோகத்திலே முதிர்ந்தவர்கள், எல்லாவற்றையும் அறிந்து அதை பற்றி தெரிந்து கொண்டவர்தான் ஞானபாதமாக இருக்கின்ற சிவஞான போதத்திற்கு படிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று வரும். அது எல்லா நூலுக்கும் அப்படி ஒரு தகுதி என்று சொல்லுவாங்க. அந்த தகுதி அல்லது அதிகாரி என்பதைத்தான் சிவஞான முனிவர் யாப்பு என்று சொல்கிறார். யாப்பு என்ற வார்த்தைக்கு பொதுவாக செய்யுள் வடிவம் தான் அர்த்தம். ஒரு செய்யுளை பாடுவதற்கு என்ன இலக்கணம், அது என்ன யாப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாவா பாவினமா, ஆசிரியப்பாவா வெண்பாவா, கலிப்பாவா வஞ்சிப்பாவா, அல்லது துறை சாழிசை விருத்தமா என்று பா அல்லது பா இனம் என்பதையெல்லாம் யாப்பிலக்கணம் சொல்லும். அந்த முறை வேறு, அதை சொல்லலை அவருங்க. இந்த நூலுக்கு அடுத்து இந்த யாப்புனா கட்டுன்னு அர்த்தம், கட்டுப்பாடுன்னு அர்த்தம். இந்த நூலுக்கு பின்னால் தான் இந்த நூலை படிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு. பாடத்திட்டம் வகுக்கின்றவர்களெல்லாம் இப்பொழுது நான் மொத்தமாக தமிழுக்கு நான் சொல்கிறேன். தமிழில் படிக்கிற இளங்கலை மாணவர்கள், முதுகலை மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் படிக்கிற பொழுது பிஏ தமிழ், அதில் தொல்காப்பியம் கிடையாது, எங்களுக்கு நன்னூல் தான் இருக்கும். ஏன்னா தொல்காப்பியம் அந்த இளமை காலத்திலே இளம் கலையிலே படித்தால் புரியாது என்பதனால நன்னூலை வைப்பாங்க. பின்னாலே முதுகலையெல்லாம் தொல்காப்பியத்தை படிக்க பின்னால் தான் என்ன ஒரு உண்மை தெரியும் என்று சொன்னால், தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலுக்கு இணையாக எந்த இலக்கண நூலும் கிடையாது தமிழ்லன்னு நம்ம அதை ஒதுக்கிடுவோம். தொல்காப்பியத்தை விரும்புகிறவர்கள் நன்னூலை விரும்ப மாட்டாங்க. தொல்காப்பியத்தில் ஆழ்ந்து கற்றவர்கள் நன்னூல் பிடிக்காது. அதில் சில குறைகள் இருக்குது, நன்னூலில் சில பிரச்சனை இருக்குது.
ஆனால் அதையெல்லாம் தள்ளிவிட்டு ஆரம்ப நிலையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். தொல்காப்பிய நூற்பாவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த நடை. அதுக்கு உரை எழுதியிருக்கின்ற உரையாசிரியர்கள் ரொம்ப ஆழமாக எழுதியிருப்பாங்க. அதனால் தொல்காப்பியத்தை காட்டிலும் நன்னூல் படிக்கலாம் என்று ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் காண்டிகை உரைன்னு ஒன்று எழுதியிருக்கிறார். காண்டிகை உரை என்றால் சுருக்கமான உரைன்னு அர்த்தம். விருத்தியுரை என்பது சிவஞான முனிவர் பின்னால் எழுதியது. நன்னூலுக்கு விருத்தியுரையாக தொல்காப்பியர் சூத்திர விருத்தி எழுதியிருக்கிறார். அதெல்லாம் இலக்கண புலமை வாய்ந்தவர் சிவஞான முனிவர். அதனால் நன்னூலுக்கு அவர் எழுதுகிற விருத்தியுரை நாம் படிக்கணும். படித்தால் நல்லா விளங்கும். அதாவது காண்டிகை உரையில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி இருக்குன்றதுக்காக உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நன்னூலில் தொல்காப்பியத்தில் இருக்குது, வல்லினம் கசட தபர, மெல்லினம் அஞ்சனமன, இடையினம் எரள வளலை அப்படின்னு இருக்கும். இதுக்கு என்ன எழுதுவாங்க காண்டிகை உரையில், சுருக்கமான உரையில், வல்லெழுத்துக்கள் காசாடா தப்பற, மெல்லெழுத்துக்கள் கஞ்சானமன, இடையெழுத்துக்கள் யாரால வடலை. இப்போ அதில் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அதில் தான் பரிதாரம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே வல்லினம்னாங்க, இங்கே வல்லெழுத்துன்றாங்க. இதுதான் முதல்ல காண்டிகள் படிக்கிறது. ஆனால் விருத்தியறை நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, எடுத்த உடனே வன்மை மென்மை இடைமைன்னு இருக்குது இல்லையா. வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்துன்னு இருக்குது. அதை எப்படி சொல்லணும் என்றால் வன்மை இடைமை மென்மைன்னு சொல்லணும். ஏன்னா வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்டதான இடையெழுத்து தானே. வல்லினம் அப்புறம் இடையினம் அப்புறம் மெல்லினம் என்று சொல்லணும். அப்போ வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடையில இருக்கிற இடையினத்தை அங்கே சொல்லாமல் வல்லினத்துக்கு அடுத்தே மெல்லினம் சொல்லியிருக்கிறார்கள். இடையினத்தையே அடுத்து சொன்னாங்க, மூணாவதாக யார் சொன்னாங்க என்று விவாதம் வரும். விருத்திகள் தான் விவாதிப்பாங்க. விவாதித்ததை என்ன பதில் சொல்கிறாங்க என்றால், வல்லின எழுத்தை அறிந்து கொண்ட பின்னால் மெல்லின எழுத்தை அறிந்து கொண்டால்தான் இடையின எழுத்தை அறிந்து கொள்ள முடியும். இடையினம் எப்படி தெரியணும், மெல்லினன் ஒன்று இருந்தால் தான் இடையினு தெரியும் இல்லையா. அப்போ வல்லினம் இப்படி வன்மையாக உரைக்குது, மெல்லெழுத்து மென்மையாக உரைக்குது, இடையினம் இடைக்கப்பட்டது இடையில உரைக்குது என்று இடையினத்தை அறிந்து கொள்வதற்கு வல்லினம் மெல்லினம் இரண்டும் அறிந்தால்தான் இடையினத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று விருத்தியுரையில் ஒரு சாதாரண விஷயம் அதை முதல்ல சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் விருத்தியில் இருக்கும். வல்லினம் என்று சொன்னால் இக்கி இச்சி இட்டு 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 தானே, இக்கி இச்சின்னு தான் சொல்லணும். அவர் கசட தவறுன்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ காய் என்பது என்ன, வல்லெழுத்து தான், ஆனால் மெய்யெழுத்து அல்ல. அவங்க மெய்யெழுத்து அங்கே சொல்கிறாங்க. உயிரெழுத்தை சொன்னப்போ மெய்யெழுத்து சொல்கிறாங்க. மெய்யெழுத்துக்கு இக்கி இச்சின்னு தான் சொல்லணும் இல்லையா. இக்கி இச்சி என்று உச்சரிக்க வராது. எனவே மெய்யெழுத்தெல்லாம் அகரமுடு சிவனும் தொல்காப்பியத்தில் அப்படி இருக்குது. மெய்யெழுத்தெல்லாம் அகரமுடு சிவனும் என்று தொல்காப்பியர் சொன்னதால் நன்னூலார் இக்கி என்று சொல்லாமல் ஆ என்று சேர்த்து கா என்று சொன்னார், சா என்று சொன்னார் என்று தொல்காப்பியத்தில் இருக்கிற நூற்பாவை மேற்கோள் காட்டி வல்லினம் இக்கி இச்சி அல்ல, வல்லினம் கசட தவற அப்படி சொன்னாலும் அது என்ன அர்த்தம் என்றால் இக்கி இச்சி என்று தான் அர்த்தம். நீங்கள் காசாலும் சொல்லக்கூடாது, சொல்கிறதுனா சொல்லலாம் கசட தவறன்னு. ஆனால் என்ன மீன் பண்ணுறாங்க என்றால் இக்கி இச்சி தான் சொல்கிறாங்க. அதை சொல்ல வராதனாலே கசட தவறு என்று சொல்கிறார்கள். மெய்யெழுத்து அகரமுடு சிவனும் ஆ என்ற எழுத்தை உச்சரிக்காமல் நாம் மெய்யெழுத்தை உச்சரிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சாதாரண வல்லினம் மெல்லினம் இடையினம் சொன்னால் விருத்தியுரையில் இதெல்லாம் படிக்கலாம். இதெல்லாம் படிக்கிற பொழுது இதெல்லாம் படிக்கிற பொழுது இலக்கணம் சுவையாக இருக்கும், சுவையாக இருக்காது. நம்ம முதல்ல சுவை போல தெரியும். ஆனால் படிக்க படிக்க எவ்வளோ அழகாக ஆராய்ந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள், ஒரு இலக்கணத்தை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக அந்த மாதிரி இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாம் படிக்கிற திருமூலர் மந்திரம் இருக்கு இல்லையா, அது திருமுறைகளையே ரொம்ப தகுதி வாய்ந்தவர்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல். திருமுறைகளெல்லாம் பக்தி நெறி, திருமூலர் மட்டும் சாத்திர நெறியிலே நிறைவேற்றி சொல்லுகிறார். சித்தாந்த சாத்திர நெறியிலே பலவற்றை சொல்லுகிறார். சாத்திர நூலில் இருக்கின்ற அந்த ஆழத்தை எல்லாம் திருமூலருடைய பார்க்கலாம். அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க. சிவஞானபோதம் சித்தியாரெலாம் மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க. அதற்கெல்லாம் ஆழமான விளக்கமாக நமக்கு திருமந்திரத்தில் பார்க்கலாம். அதுவும் பின்னால் இருக்கின்ற 3 தந்திரம் ரொம்ப ஆழமான செய்திகள். அதனால் அதை படிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். திருமந்திரத்தை எல்லாரும் படிக்க முடியாது. அதனால்தான் இன்றைக்கு திருமந்திரத்தை பதிப்பிக்கிற பொழுதே பல பேர் சரியாக பதிப்பிக்கலை. அவங்க இஷ்டத்துக்கு பதிப்பிச்சிருக்காங்க. எங்கெங்கே இருக்கும் எங்கெங்கே இருக்கணும், எந்தெந்த மந்திரம் எங்கே இருக்கணும்னு தெரியாமல் அவங்க தலை போட்டிருக்காங்க.
சான்றாக சொல்லணும்னு சொன்னால் நம்ம படிச்சுட்டோம், அதெல்லாம் முதல்ல படிச்சுட்டோம். முதல் தந்திரத்தில் திருமந்திரத்தை புரட்டிய உடனே முதல்ல கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும். கடவுள் வாழ்த்து என்பது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் இன்றனும் மூன்றிலும் அந்த பாட்டு. அதான் அந்த ஒரு பாட்டு தான், அந்த ஒரு மந்திரம் தான் கடவுள் வாழ்த்து. அடுத்து வருவதெல்லாம் சிவபரத்துவம், சிவனுடைய பரத்துவத்தை சொல்லுகின்ற 30 பாட்டு என்று பதிப்பில், திறமையாதின பதிப்பில் அப்பா அப்படி பதிப்பிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த திருவந்தரத்தை எடுத்து பாருங்கள், ஒரு 40 பாட்டு வரிசையாக இருக்கும். கடவுள் வாழ்த்தே ஒரு 30 பாட்டு இருக்கும். கடவுள் வாழ்த்து 30 பாட்டு சொல்ல மாட்டாங்க எந்த நூல்லையும். கடவுள் வாழ்த்து ஒரு கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு அவர் நூலுக்குள்ளே போயிடுவான். அந்த மாதிரி சில தொடக்கத்திலேயே சில தடைகள் நமக்கு திருமந்திரத்தில் வரும். ஒன்றவன் தானே என்று தான் முதல் அடி. திருமந்திரத்தில் முதல் பாட்டு முதல் மந்திரத்தில் முதல் அடி ஒன்றவன் தானே. ஆனால் ஒன்றவன் தாளே என்று இருக்க வேண்டும் என்று பாட வேறுபாடு முதல் பாட்டில் முதல் வரையிலே பாட வேறுபாடு சொல்கிறாங்க. ஒன்றவள் தாள் என ஒன்று என்று வருவதாலே அவன் வராது, ஒருவன் வரலாம், அவன் ஒருவன் வரலாம். தமிழில் ஒன்று அவன் வருமா? வராது. ஏன்னா ஒன்று அவன் வருது. அங்கே ஒன்று என்பது அகிரணை சொல், அவன் என்பது உயர்தனை சொல். அகிரணை சொல்லால் உயர்தனை சொல்லை சொல்லலாமா? அவன் ஒருவன் சொன்னால் தப்பு கிடையாது. இல்லை, அது ஒன்றுன்னு சொல்லலாம், அவன் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. எனவே ஒன்றவன் நெல்லிருப்பதாலே அது ஒன்று என்பது அவனை குறிக்காது. ஒன்று அவன் தாள், ஏகபாத மூர்த்தியாக இருக்கிறான் பெருமான் என்று முதல் பாட்டு முதல் வரியிலேயே இப்படி பாட வேறுபாட்டோடு அறிஞர்களுக்குள்ளே, நான் சொல்கிறேன் அறிஞர்களுக்குள்ளே இந்த வேறுபாடு இருக்குதுன்னு பாருங்க. அதனால் அந்த நூலை ரொம்ப நுட்பமாக படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏதோ நம்ம 3 தந்திரம் வந்துட்டோம். இப்போ நாம் ஏன் சொல்கிறா இவ்வளோ பீடிக்க போகிறதுக்கு என்ன காரணம் சொன்னால், இந்த பரியங்க யோகம் என்ற பகுதியை படிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதி நமக்கு வேண்டும். இளமை போயிருக்கக்கூடாது. முதல் விஷயம் அதுதான். இளமை போச்சுன்னு சொன்னால் இது அவசியம் கிடையாது. இதுக்கு பரியங்க யோகம் நமக்கு எது என்றால் அதான் பின்னால் அடுத்த பிறப்புக்கு பயன்படும் இல்லையா? அடுத்த பிறப்பில் அது பயன்படலாம் என்று இந்த அட்லீஸ்ட் இதையாவது பயன்படட்டும், அதிகாரம் மாதிரி பயன்படட்டும்னா சொல்கிறேன். திருமூலர் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார், யோக நிலையிலே எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார் என்பதில் பரியங்க யோகம் என்பது பின்னால் சந்திர யோகம் சொல்ல போகிறார், கேசரி யோகம் சொன்னார். பரியங்கம் என்றால் கட்டில்னு அர்த்தம். போன வகுப்பில் அதுக்கு தொடக்கம் நாம் சொல்லியிருக்கிறோம். கட்டில் என்று சொன்னால் அந்த கட்டிலில் இருப்பது 2 தொழில்தான். ஒன்று உறக்கம், இன்னொன்று கலவி. 2 தான். உறக்கம் நமக்கு முக்கியம். பெரும்பாலும் கட்டிலில் உறக்கத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். உறவுக்கு பயன்படுத்துகிறோம், ஒரு சில நேரங்களில் உறவுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ அது அந்த அளவு என்ன, உறவினுடைய அளவு என்ன, அந்த உறவு எப்படி கொள்ள வேண்டும் என்று யோக நிலையிலே சொல்லுகிறார். என்றால் இந்த பகுதி துறவிகளுக்கு பயன்படாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்களாம் துறவிகள், அவர்களுக்குள்ள ஒன்றும் பரியங்க யோகம் அவசியம் இல்லை. அப்போ யாரை நோக்கி சொல்கிறார் என்றால் இல்லறத்தாரை நோக்கித்தான் சொல்லுகிறார். இல்லறத்தார் கூட யோகியாக இருக்கலாம், யோகத்திலே செலுத்தினால் அந்த உறவினாலே பயன் பெறலாம் என்கிறார். அதுதான் நமக்கு பரியங்க யோகம் என்பது. அதை நாம் விரிவாக பார்க்கலாம். இங்கே முதல்ல அங்கே 64ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க, தான் ஆரம்பம். நமக்கு 64ஆம் பக்கத்தில் கட்டில் மேல் செய்யும் யோகம், பரியங்க யோகம் என்றால் கட்டில் மேல் செய்கின்ற யோகம். கட்டில் மேல் போகம் இயல்பு, யோகம் சிறப்பு. போகம் என்பது இயல்பாக இருப்பது, அங்கே யோகம் செய்தால் அது சிறப்புன்றாங்க. கட்டிலில் போகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சிறப்பு என்கிறார். இதற்கு முன்னால் நம்முடைய திருமூலர் சொல்லியிருக்கிறார். கலவியிலே மூச்சுக்காற்று இயங்கும் விதம், உள்ளம் ஒருமைப்படுகின்ற விதம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஏதோ இது ஆண் பெண் உறவு என்பது ஏதோ இயல்பாக இருப்பது என்பது அல்ல, ரொம்ப சயின்டிஃபிக்னு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா? அதே போல ஒரு மக்கட்பேறு பெறுவதற்காக உள்ள உறவு இது. காந்தியடிகள் தம்முடைய எழுத்தில் எழுதுகிறார், மக்கட்பேறு என்ற நினைவு இல்லாமல் மனைவியுடன் உறவு கொள்ளக்கூடாதுன்றார். மனைவியாக கூட இருக்கலாம். எதற்காக அந்த உறவு என்றால், ஒரு மக்கள், சிறந்த மக்களை நாம் பெற வேண்டும், இந்த நாட்டுக்கு தரணும். சிவபாத இருதயர் பெருமானை வேண்டி பெறுகிறார், பெருமானை வேண்டி ஞானசம்பந்தரை பெறுகிறார்னு பார்க்கிறோம். அது எவ்வளோ பெரிய பலன் நமக்கு.
எங்கெழுதோ எப்பொழுதோ வாழ்ந்த சிவபாதேவிதற்கு மகனாக பிறந்த ஞானசம்பந்தர் சைவத்திற்கே தலைவனாக விளங்குகிறார், இன்றைக்கு விளங்குகிறான் பார்க்கிறோம். அதுபோல் நல்ல மக்கள்னார் நம்முடைய வள்ளுவர். மக்கள் பேருன்னு அதிகாரம் சொன்னாலும் அதிகாரத்தில் மக்கள் பேருன்னு சொல்லிட்டார். ஆனால் அது கூட என்ன கண்டிஷன் சொல்கிறார் என்றால் அறிவறிந்த மக்கள். முதல்ல அறிவறிந்த மக்கள் தான், அறியாமையுடைய மக்கள் அல்ல, அறிவறிந்த மக்கள் முதல்ல. அதற்கடுத்து நன்மக்கள்ன்றார். நன்மக்கள்ன்றார் அதாவது அறிவாக மட்டுமல்ல பண்பாக இருக்க வேண்டும், அறிவும் பண்புமாக இருக்கின்ற குழந்தைகள் என்று நன்மக்கள் பேரு என்றவர் சொல்கிறார். அதை விளக்கிற பொழுது மங்களம் என்ப மறைமாட்சி, மங்களம் என்ப மறைமாட்சி மற்ற நன்கலம் நன்மக்கள் பேருன்றார். மறைமாட்சி என்பது மங்களம் தான், சிறப்பு தான். அதற்கு நல்ல அணிகலன் எது? நன்கலம் என்றால் அணிகலன். குடும்பத்திற்கு அணிகலன் போல மனைமாட்சிக்கு அணிகலன் போல இருப்பது நன்மக்கள் பேரு என்கிறார். எழுதியிருக்கின்ற ஞாபகம் இல்லை, புறநானூற்றில் பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற ஒரு அரசன் பாடுறான். அந்த பாட்டின் மூலமாக அவருக்கு குழந்தை இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா அப்படி உருகி பாடுறான் அந்த பாட்டை. என்ன சொல்கிறான்? ஏன்னா அரசன், அரச போகத்தில் இருக்கிறவன். அவன் என்ன சொல்கிறான்? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வர் ஆயினும், நாள்தோறும் பலரோடு சாப்பிட்றான். அவ்வளோ பெரிய பந்தி போட்டு சாப்பிட்ற அளவுக்கு பணக்காரன், எல்லா செல்வங்களும் படைத்திருக்கிறான். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வர், இயல்பாகவே செல்வமுடையவராக இருக்கிறான். என்றாலும் உடைப்பெரும் செல்வர் ஆயினும் இருந்தாலும் கூட இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துடந்தும் நெய்யுடையடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மாக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாடே என்று முடித்தான். எவ்வளோ செல்வம் இருந்தாலும் நீங்கள் இருக்கும் வரும், மக்கள் வீட்டில் வரும் சொல்கிறார். அதை சொல்கிறார், இட்டும் தொட்டும் சொல்லுவார், இந்த பாட்டியை சொல்லுவார், இதையே சொல்கிறார். சாப்பிட்றோம் நாம். அப்போ அந்த குழந்தை அது என்ன பண்ணுதான், நம்ம இலையில வந்து கை வைக்குது, அதை எடுத்து அப்படி தெளிக்குது, மேலே தெளிக்குது, நீ சாப்பிடுன்னு சொல்லுது, எதாவது சொல்லுது. அதெல்லாம் மயக்கம் தானே, நமக்கு கோபம் வராது. அதெல்லாம் சாப்பிடுகிற பொழுது இடையில இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துடந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மாக்கள், அந்த பிள்ளைகள் குழந்தைகளை இல்லாதவருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே, எந்த பயனும் இல்லைன்ட்டார். எவ்வளோ செல்வம் இருந்தாலும் உனக்கு பயன் கிடையாது என்று அந்த பாட்டை பார்க்கிற பொழுது அரசபோகத்தில் இருக்கின்ற அந்த மன்னனுக்கு குழந்தை இல்லையோ என்று ஒரு சந்தேகம் வரும். இல்லைனா அப்படி பாடியிருக்க மாட்டான். என்ன இருந்து என்ன, எனக்கு குழந்தை இல்லையே, இதுபோல் மயக்கின்ற குழந்தை இல்லையே என்று சொல்லிட்டு அந்த பயக்குறை என்ற ஒரு சொல் அருமையான சொல். பயக்குறை என்பதற்கு என்ன விளக்கம் தராங்கன்னு சொன்னால், ஹைஸ்கூலில் படிக்கிற பொழுது தான் இந்த பாட்டு எனக்கு வந்தது. இந்த பச்சைவாஸ் ஹைஸ்கூலில் படிக்கிற பொழுது தான் அந்த பாட்டு எனக்கு வந்தது. அந்த ஆசிரியர், பாடநூல் ஆசிரியர் சொல்கிறார், பயக்குறை என்றால் என்ன என்றால், நீ வந்து 1000 ரூபாய் சேமிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய், ஒரு குறிக்கோள். 1000 ரூபாய் எப்படியாவது இந்த ஒரு மாதம் 2 மாதத்தை சேர்த்துடணும் என்று எண்ணுகிறாய். மாதம் முடிய போகுதுன்னு 2 நாள் கூட இல்லை, உனக்கு 999 ரூபா வந்துடுச்சு. 1 ரூபாய் இன்னும் வரல, கிடைக்கல. அந்த ஒரு மாதத்திற்குள்ளாக 1 ரூபாய் வந்தால் அவனுடைய குறிக்கோள் முடிஞ்சிடும். அது இல்லை என்றால் 1 ரூபாய் தானே, பரவாயில்ல, 1000 ரூபாயில் 1 ரூபாய் தானே போச்சு என்று சொல்ல முடியாது. அந்த 1 ரூபாய் தான் பயக்குறை. அந்த 1 ரூபாய் சேர்ந்தால்தான் 1000. அது இல்லை என்றால் 1000 இல்லையே. அது என்னதான் சொன்னால் 999 தான், 1000 அல்ல. 99 ரன் எடுத்தவன் சதம் எடுத்ததா சொல்கிறாங்க, சதம் அல்ல, 99 தான், அவுட்டு தான். ஆனால் அந்த சதம் போல என்றும் இல்லையா, அதைத்தான் பயக்குறையினர். தனக்கு வருகின்ற பயனுக்கு அது குறை, நாம் எண்ணுகின்ற பயனுக்கு அது குறையாகவே இருந்துவிடும் என்றால், வாழ்நாளில் எல்லா செல்வங்களும் 16 பேர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் மக்கட்பேர் ஒன்றல்லவா. ஆயுட்காலம், கல்வி, செல்வம், அழகு எவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாம் இருந்தாலும் அந்த குறை மக்கட்பேர் இல்லை என்றால் அது குறையாகவே போய்விடும். அது பெருமான் சில சமயம் அப்படி அமைத்து விடுகிறான், சில பேரை பார்க்கிறோம் இல்லையா. அதனால் அந்த மக்கட்பேர் என்பது மிக முக்கியமானது.
அதற்கு நம்மை கருவியாக வைத்திருக்கிறான் பெருமான். ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குவதற்கு நம்மை கருவியாக வைத்திருக்கிறான் என்றால் அது பெருமானுடைய அருள் அல்லவா என்றுதான் அந்த உறவு நாம் கொள்ள வேண்டும். எனவே அதை யோகமாக செய்ய வேண்டும் தான் அங்கே விளக்குகிறார். அதை பார்க்கலாம், என்னென்ற பார்க்கலாம். பூசுவனை எல்லாம் பூசி புலர்த்திய வாச நறுங்குழல் மாலையும் சாத்திய காசக்குழலி கலவியோடும் கலந்து ஊசித்துணையுற தூங்காது மோகமே அப்படின்ற. மோகத்திற்கு என்னெல்லாம் என்றால் வாசனை பொருள்களை சொல்லிட்டாராங்க. பூசுவனவெல்லாம் பூசின்னு சொன்னார். சந்தனங்களை பூசுதல், ஜவ்வாறு பூசுதல் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மணமங்கள்லாம் பூசுகிறார்கள். வாச நறுங்குழல், பெண்ணுடைய கூந்தலே பூ அணிகிறார்கள், பூக்கெல்லாம் சொல்கிறாங்க. மாலையும் சாத்துகிறார்கள். நமக்கு தமிழில் சொல்லியிருக்கிறாங்க, தார் என்றால் மாலைன்னு அர்த்தம். ஆண்கள் அணிகின்ற கழுத்திலே போடுகின்ற மாலைக்கு தார்னு சொல்லணும். பெண்கள் அணிகின்ற கழுத்தில் அணிந்தால் அதை மாலைன்னு சொல்லணும். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் பெண்கள் அணிந்தால் கழுத்திலே அது மாலை, ஆண்கள் அணிந்தால் அதை தார் அப்படின்னு சொல்லணும். திருமுறைகளில் வரும் பெருமான் கண்ணி தலைமாலை அணிந்திருக்கிறான் என்று வரும், கழுத்திலே தார் அணிந்திருக்கிறான் என்று வரும். உரை எழுதுறவர் என்ன எழுதுறாங்க என்றால், தலைமாலை இருக்கலையா கண்ணி, அது யோகத்திற்கு உரியது, கழுத்திலே இருக்கிற தார் போகத்துக்கு உரியது என்று எழுதுகிறாங்க. தார் மாலை என்பது போகத்திற்குரியது. அதனால் அந்த காலத்தில் மாலை அணிந்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும். அதனால தான் இப்போ மாலை போடுற வழக்கம் இருக்குது. ஒரு சிறப்பு செய்யணும் மாலை போடுறாங்க. திருமணத்திற்கு மாலை மாற்றுதல் மிக முக்கியம். மாலை இட்டவர்கள் தான் சொல்கிறாங்க. தாலி கட்டுறாங்கன்னு சொல்கிறோம், இருந்தாலும் மாலை இட்டவன் என்னுடைய மாலை இட்டவளவோ என்றால் அந்த மாலை என்பது மிக போகத்திற்குரியது. எனவே பெண்ணுக்கும் மாலை வேண்டும், ஆணுக்கும் மாலை வேண்டும். ஆணுக்குள்ளது தார், பெண்ணுக்குள்ளது மாலை. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனுடைய மனையறம் சொல்லுகிறார். திருமணம் முடிந்த அந்த இரவு மனையறத்தை சொல்லுகிறார். அவங்க 2 பேரும் இன்பமாக இருக்கிறான்னு சொல்ல வரார். அதை எப்படி சொல்லுகிறார் என்றால், தாரும் மாலையும் மயங்கி அப்படின்ற. அவன் போட்டு கழுத்திலே போட்டுக்கொண்ட தாரும் அவள் போட்டுக்கொண்ட மாலையும் மயங்கின என்றால் கலந்தன என்று சொல்கிறார். அந்த உறவை என்ன அழகாக தமிழில் சொல்லியிருக்கிறான். ரொம்ப நாகரிகமாக எந்த மேடையிலும் சொல்லலாம்ல இல்லையா. தாரும் மாலையும் மயங்கினது எங்கும் சொல்லலாம். அந்த உறவை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள். 26 மகா சன்னிதானம் தர்மயாதிரத்தில் இருந்தார் இல்லையா, அவர் அடிக்கடி சொல்லுவார். அது சேக்கிடார் சொல்கிறது தான். நான் சேக்கிடாருக்கு முன்னே இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறார். திருநீலகண்ட குயவனார், திருநீலகண்ட குயவனார் இன்பத்துறையில் இளையரானார்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அங்கே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கோபித்து கொண்டார்கள், ஊடல் கொண்டார்கள். தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றார் என்று அந்த அம்மா தீண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனவே தீண்டாமலே இருக்கிறான்னு சொல்கிற பொழுது அது என்ன அழகாக சொல்கிறார் சேக்கிடார் என்றால், வேண்டுவையெல்லாம் கணவனுக்கு வேண்டுவையெல்லாம் செய்து பொருந்துவ போற்றி செய்து உடன் உறைவு இசையாரானார். உடன் உறைவுன்றார். அதைத்தான் 26 மகா சன்னிதானம் சொல்லுவாங்க. அப்பா கிட்ட தான் பேசுகிறார். அப்பா கிட்ட பேசுகிற பொழுது சேக்கிடார் என்ன அழகாக சொல்கிறார் பாரியா. உடல் உறவுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. பொருந்துவ கணவருக்கு வேண்டுவையெல்லாம் பொருந்துவ போற்றி செய்து உடல் உறவு இசையாரானான்னு சொல்லியிருக்கலாம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. அதனால் உடல் உறைவு என்று அழகாக சொல்கிறார் சேக்கிடார் அப்படின்றார். அந்த உடல் உறைவு என்பது சேக்கிடார் இளங்கோவடிகளத்தில் பார்த்தது தான், அவராக சொல்லலை. இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தில் உடலுறை காலத்து உரைத்தனை வாசம் என்று மாதவியோடு அவன் இருந்த காலத்தை சொல்லுகிற பொழுது இளங்கோவடிகள் உடன் உறைவு என்ற வார்த்தையை சொல்கிறார். உடன் உறைந்த காலத்திலே உடனுறை காலத்து உரைத்த நெய்வாசம் என்று சொல்கிறார். எனவே அதெல்லாம் ரொம்ப நாகரிகமாக சொல்லுகின்ற முறை. அதுதான் இங்கே சொல்கிறார். கட்டிலில் நிகழ்வன உறக்கமும் போகமும் அன்றி பிரிதில்லை. அவற்றுள் யோகிக்கு உறக்கம் குற்றமாகாது. தூங்கிறது தப்பு கிடையாது. யோகியாக இருக்கிறவன் தூங்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இணை விழிச்சு குற்றமாதலால், இணை விழிச்சு என்பது உறவு, உறவு கொள்ளுதல் அது குற்றம். ஆதலால் அது அல்லதாகாது.
யோகமா முறையே பரியங்க யோகம் என்ப. துறவிகளுக்கு அந்த உறவு கூடாது, ஆனால் உறவை யோகமாக செய்தால் தவறில்லைன்ற சித்தருடைய வாழ்க்கையில் அப்படி சொல்லுவாங்க. உறவு என்பதை இல்லறத்தார் போல அவங்க உறவு கொள்வது கிடையாது, அது வேறு முறை, அது யோக முறை, அது பரியங்கு முறைன்னுவாங்க. அது என்னன்னா, ஆண் தன்னுடைய வீரியத்தை விடுவது கிடையாது. அதுதான் அந்த சித்தர்களுடைய நிலையாக சொல்கிறாங்க. உறவு கொண்டாலும் கூட ஆற்றலை குறைக்காமல் இருக்கிறார்கள் அல்லவா, அதுதான் யோகம் என்று சொல்கிறாங்க. இதுக்கு பின்னால் அமிர்தாரணின்னு ஒன்று வரப்போகுது. அந்த விஷயம் எனக்குற இது மாதிரி தான். அப்போ ஆண்களுடைய அந்த வீரிய சக்தி இருக்கு இல்லையா, அதை விடாமல் இருப்பது என்பது தான் யோகிகளுக்குரியது. அதையே இல்லறத்தாரும் பயன்படுத்தினால் நல்லதுன்னு தான் அவர் சொல்கிறார், நமக்கு சொல்கிறார். அதான் யோகியர் எல்லோரும் துறவியாக இருக்க வேண்டும் என்னும் வரையறை இல்லை கிடையாது. இல்லறத்தாய் இருத்தலும் உலகாதலால் அவர் பொருட்டு இதை கூறப்படுகின்றது. பரியங்க யோகம் யார் சொல்கிறாருன்னா, யோகி என்று சொன்னவுடனே அவங்களாம் துறவின்னு வச்சிடாதீங்க, இல்லறத்திலேயே துறவிகள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் வாய்த்த எல்லாரும் இல்லறத்தில் துறவிகள் தான். இப்போ அப்பர பெருமான் என்றால் அவர் துறவியாக தான் இருந்தார் இல்லையா, அவர் யோகி தானே. அதனால் சைவத்தில் இல்லறம்தான் வற்புறுத்தப்படுகிறது. இல்லறத்திலே இருந்தவர்கள் யோகம் செய்யலாம், அஷ்டாங்க யோகம் செய்யலாம், நாம் சொல்வது போல பிராசார யோகம் செய்யலாம் என்று எல்லா யோகத்தையும் விதிப்பது போல பரியங்க யோகம் செய்யலாம் என்று தான் திருவள்ளுவர் சொல்கிறார். எனவே இல்லறத்தாருக்கு உரியது இது. யோகியர் எல்லோரும் துறவியராய் இருத்தல் வேண்டும் என்று வரையறையின்றி இல்லறத்தவராய் இருத்தல் உளதாதலால் அவர் பொருட்டு இது கூறப்படுகிறது. பரியங்க யோகம் இல்லறத்தாருக்கு வைத்துள்ளது. யோகி போகத்தை விளைக்கின்ற ஒப்பனையுடன் வருகின்ற தன் மனைவியுடன் கூடினான் ஆயினும் அவனது மனம் பிரம்மரந்திரத்திலே நிற்குமாதலால் அவனுக்கு அதனால் போகம் மிகாது, யோகமே மிகும். உடல் வேண்டுமானால் ஒரு செயலில் இருக்கலாம், ஆனால் உள்ளம் என்பது பெருமானிடத்தில் இருக்கிறது என்பார்கள். அதனால் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது பெருமானிடத்திலே தான் நம்ம எண்ணணும். ஆனால் பெருமானை மறப்பது என்கிற ஒரு காலம் வரலாம். நமக்கு அதிகமான சோகம் வருகின்ற பொழுது நாம் பெருமானை மறந்துடுறோம், அல்லது அதிகமான இன்பம் வந்தாலும் நம்ம மறந்துடுறோம் இல்லையா. மறக்கின்ற காலம் என்பது அதிகம். அப்படியே இருக்கிற பொழுது இந்த மாதிரி நேரம் கட்டில் என்று சொன்னால் நிச்சயமாக மறந்து போகும். நமக்கு மனைவியுடைய நினைவு தான் வருமே தவிர மகேச நினைவு நமக்கு வராதுன்றாங்க. நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், அது எனக்கு வரலாறு தெரியல. வள்ளலார் அப்படி முதல் இரவின் பொழுது திருவாசகத்தை படித்து கொண்டிருந்தார் என்று சொல்கிறாங்க. அவருடைய யோக நெறிக்கு அது சொல்கிறாங்க. அதுபோல எந்த நேரத்திலும் உள்ளம் பெருமானிடத்தில் இருக்க வேண்டும் என்று இருக்கு இல்லையா, அது இந்த நிலையும் கூட, இந்த இடம் கூட விதிவிலக்கல்ல. இல்லறத்தால் அப்படி யோகத்தில் இருக்கலாம் என்றால் பிரம்மரந்திரம் பெருமானோடு அந்த போகத்தை விளைக்கின்ற ஒப்பனையினார். அதுதான் முதல்ல சொன்னார். பூசுமனையெல்லாம் பூசி புலர்த்திய வாசல் அருங்குழல் மாலையும் சாத்திய காசக்குழலி. தம்மை மயக்குவதற்காக வருகின்ற ஒரு மனைவி அலங்காரம் செய்து கொண்டு ஒப்பனையோடு வருகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அதெல்லாம். ஒப்பனையோடு வந்தால் அந்த ஒப்பனையிலே மயங்கக்கூடாது என்றுதான் காசக்குழல் கலவியோடும் கலந்தும் ஊசித்துளையுற தூங்காது போகமேனார். ஊசித்துளை என்பது பிரம்மரந்திரம், மேலே இருக்கின்ற அந்த பிரம்மரந்திரம். அந்த பிரம்மரந்திரத்தில் எண்ணிக்கொண்டிருந்தால் அது யோக நிலை. அது பெருமானை எண்ணுவது. பிரம்மரந்திரத்தின் வழியாக துவாரசாந்த பெருவழியிலே இருந்தால் அந்த நமக்கு போகம் மிகாது, யோகம் மிகும் என்று சொல்ல. அதனால் போகம் மிகாது யாருங்க? ஆமாம், அவங்க நிறைய சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க. ஆமாம், நிறைய உதாரணமே அவங்க சொல்கிறாங்க. அதாவது என்ன, திருநீர் அணிந்தது இப்படின்னு சொன்னால் பெண்களுடைய மார்பத்தில் இருக்கிற சந்தனத்தை போலன்னு அவங்க சொல்லுவாங்க. அதில் சொல்லுவாங்க. ஆனால் காசம் என்றால் காசம் மயிர்ச்சாந்து, மயிருக்கு போடுற வாசனை, முடிக்கு போடுகிற வாசனை, அது குடலுக்கு உரியது. ஊசித்துளை பிரம்மரந்திரம். தூங்குதல் என்றால் மேலிடுதல் அர்த்தம். அதே எண்ணத்திலே இருத்தல், பெருமானுடைய எண்ணத்தோடு இருத்தல். இதனால் பரியங்கம் ஆகுமாறு கூறப்பட்டது. பரியங்க யோகத்துக்கு முதல் நிபந்தனை என்ன என்றால், மனைவியோடு சேர்ந்திருந்தாலும் கூட உள்ளம் நமக்கு பிரம்மரந்தத்திலே இருக்க வேண்டும், பெருமானத்திலே இருக்க வேண்டும். அது முதல் படியாக சொல்கிறார். அதுதான் பல எடுத்துக்காட்டு நான் கொடுத்துருக்குறேன். பொன்னாறு முலை ஓங்கல் புனர்குபடைய சார்பாக பன்னாளும் பயில் யோக பரம்பரையில் பொழிந்தார். சேக்கிழார் சுந்தரர் பறவையாரை மணந்து கொண்டார் என்று சொல்லி அவருடைய மன வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு உதாரணம் சொல்கிறார்.
பன்னாலும் பயில் யோக பரம்பரை. பறவையாடு இருந்த காலமெல்லாம் யோக பரம்பரையில் இருந்தார் என்று சொல்றார். பன்னாலும் பயில் யோக பரம்பரையினார். அது பறவையாருக்குரியது. அவரே பாடுகிறார். சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி தன் மடமென்தோள் ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்துர் ஐயன் அருளதே அப்படின்றார். சங்கிலியோடு வாழ்கின்றேன், சங்கிலியோடு நான் இல்லறத்தில் இருக்கிறேன், அது ஆமாத்துர் ஐயன் அருள், பெருமானுடைய அருளில் நான் இருக்கின்றேன் என்றால் அந்த போக வாழ்க்கையெல்லாம் யோக வாழ்க்கையாக சொல்லுகிறார். அதனால்தான் சுந்தரரை சொல்லுகிற பொழுது திருக்கலிட்டு அவங்க சொல்லியிருக்கிறோம். திருக்கலிட்டுப்படியாரில் ஒரு பாடல், எல்லா எத்தனையோ பாட்டு அந்தந்த நாயன்மார்கள் சொல்லுவாங்க. சுந்தரருக்கு ஒரு பாட்டு சொல்கிறார். என்ன பாட்டுன்னா, மோகம் மறுத்தவர்க்கே முத்தி கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை. யார்? பெருமான் ஆகமம் சொன்னான். ஆகமம் சொல்லிட்டு என்ன சொன்னான்? என்னை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் மோகத்தை கழிக்கணும், மோகம் இருக்கக்கூடாது என்று சொன்னான். பெருமான் அப்படி சொன்னான். ஏன்னா ஆகமத்தில் யோகபாதம் ஒன்று உண்டு. யோகபாரத்தை சொல்லி ஆகமெல்லாம் விளக்கினாரே, அந்த பெருமானையே கூப்பிட்டு என்ன பண்ணார் சுந்தரர்? நீ போய் தூது போ என்று அனுப்பினார். இது எவ்வளோ பெரிய விஷயம்! மோகத்தை அறுக்க வேண்டும் என்று சொன்ன முதல்வனை பார்த்தே பறவையார் கோபித்து கொண்டிருக்கிறாள், ஊழல் கொண்டிருக்கிறார், கனவு சாத்திட்டு இருக்கிறார். நான் இப்பொழுதுதான் அங்கே அதாவது திருவாரூரில் திருவொற்றியூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் உள்ளே போகணும், ஆனால் கனவை சாத்தி கொண்டிருக்கிறாள், நீ போய் சமாதானப்படுத்து, எங்கள் இல்லறத்திற்கு சமாதானப்படுத்து என்று மோக மறுத்தவர்க்கே முத்தி கொடுப்பதென்று ஆகமங்கள் சொன்னாரே, அவர் தம்மை தோகையர்வால் தூதாக விடுத்தார். தூதாக விடுத்த வந்தொண்டன் தொண்டுதனை ஏதாகச் சொல்வேன் இனி. நான் அந்த ஆளை என்ன சொல்கிறது? அவரையே பயன்படுத்திட்டாரே என்றால் என்ன அர்த்தம்? பெருமானும் போறார் இல்லையா? பெருமானும் போறார் இல்லையா? அது இந்த மாதிரி போகம் அல்ல. போக நிலையில் இருந்தாலும் பெருமானுடைய அருளல்லவா என்று அவன்தான் நமக்கு என்று அங்கே இருக்கிறார். எனவே அவர் யோக நிலையில் தான் இருக்கிறார், போக நிலை கிடையாது. அதான் பன்னாலும் பயில் யோக பரம்பரையினார் சேர்க்கிறார். அது சங்கரையாராக இருந்தால் என்ன, பறவையாராக இருந்தால் என்ன, அது போக நிலை அவருக்கு இல்லை, யோக நிலை தான். அதனால் அவர் யோகி தான். அதனால்தான் சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு நண்பராக மாறுகிறார். திருச்சிலம்போசை கேட்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார் அவர் பெரிய யோகி. அவர் இங்கே எவ்வளோ பெரிய யோகின்னு நமக்கு தெரியும். அவருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா, அரசாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அரசாக நான் வரேன், ஆனால் பெருமானே எல்லா உயிர்களும் பேசுகின்ற எல்லா சொற்களும் எனக்கு தெரியணும், எனக்கு கேட்கணும், அந்த மொழி எனக்கு தெரியும். ஈ எறும்பு காக்கா பறவைலாம் பேசுது இல்லையா, எல்லாம் எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் அரசனாக இருக்க முடியும். ஏனென்றால் அதனுடைய துன்பம் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய நாட்டிலே விலங்குகள் என்ன கஷ்டப்படுகிறது, பறவைகள் என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியாது. அப்போ அதனுடைய ஒலி தெரிந்து மொழி தெரிந்தால் என்னால் ஆள முடியும் என்று கடலிட்டு அறிவார். அவர் பெயரே கடலிட்டு அறிவார். என்னெல்லாம் எதெல்லாம் பேசியதோ அதெல்லாம் அறியக்கூடியவர் என்றால் அவ்வளவு பெரிய யோகம் வல்லவர் அவர். எல்லா உயிர்களும் பேசுகின்ற அதையெல்லாம் அறிகின்ற ஆற்றல் பெற்ற யோகம் உடையவர் அல்லவா. அப்படிப்பட்டவர் சுந்தரருக்கு அடிமையாக இருக்கிறார் சொன்னால் இவர் எவ்வளவு பெரிய ஆள், இவர் எவ்வளவு பெரிய யோகி என்று பார்க்க ரெண்டும் அவருக்கு ரெண்டுமே கிடையாதுன்ற. அதனால் பெரிய யோகி அல்லவா. ஆனால் தொகையர்பால் தூதாக செல்லவிட்டார், அவரை ஏதாக சொல்வேர் என்று திருக்கலிட்டுப்படியாரில் சுந்தர பெருமான் பெரிய யோகி என்பதை பார்க்கும். அப்புறம் இங்கேயே பின்னால் அப்பா எழுதியிருக்கிறாங்க, அதான் எழுதியிருக்கிறேன். பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்திரின் சேவடியே சேர்ந்தேன்னார். காரைக்கால் அம்மையாரும் அதுபோல பரியங்க யோகத்திலே இருந்தவர்கள். பின்னால் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டுக்கு அப்பா உரை எழுதுகிறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரியங்க யோகம் என்றால் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு உரியது, பெண்களுக்கு அந்த பரியங்க யோகம் முடியும் என்று 2 பேருக்கும் சொல்கிறார். 2 பேருக்கும் சொல்லுகிறார் என்பதனால காரைக்கால் அம்மையார் அப்படி இருந்திருக்கிறார்கள், பரியங்க யோகத்தை இருந்திருக்கிறார் என்பதால் தான் விரும்பிய பொழுது அந்த தசைப்புதை விட்டாங்க. இங்கு இவனுக்காக தாங்கிய வனப்புன்றாங்க அந்தம்மா. கணவன் விட்டுட்டு போயிட்டான், மீண்டும் வருவான் என்பதற்காக இந்த உடம்பை தாங்கி கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அந்த உடம்பு அவனுடையது. அதனால் அந்த வனப்பு அழகு, அதை எடுக்கக்கூடாது என்று இருக்கிறான். எப்பொழுது அந்த கணவன் தனக்கு இல்லை என்று ஆயிற்றோ, எப்பொழுது அவன் தன்னுடைய காலிலே விழுந்தானோ, இங்கு இவனுக்காக தாங்கிய வனப்பல்லவா, இந்த வனப்பு எல்லாம் தசைப்புதி நீங்க வேண்டும் என்று பெருமானை கேட்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய யோக நிலையிலே அவர் இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
ஆனால் பரியங்க யோகம் என்பது காரைக்கால் அம்மையாருக்கு உரியது என்பதை இங்கேயே நான் சொல்லியிருக்கேன். பின்னால் அப்பாவை விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அந்த மந்திர மரபு பரியங்க யோகத்தில் வருது, அது பின்னால் பார்க்கலாம். எனவே சுந்தர பெருமான், காரைக்கால் அம்மையார் போன்றவர்கள் தான் நமக்கு பரியங்க யோகத்தை சொல்லியிருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது மந்திரம். போகத்தை உண்ணவே போகாது வாயுவும் மோகத்து வெள்ளியின் மீளும் வியாழத்தில் சூதொத்த மென்முளையாளும் நற்சூதனும் தாதில் குழைந்து தலை கண்டவாறே என்றார். ரொம்ப மறைபொருளாக எல்லாவற்றையும் சொல்கிறாருங்க. போகத்திலே மனம் சென்றால் பிராணவாயு இவ்வளோ யோகத்தில் என்ன பண்ணுறோம், சுழலி நாடி வழியாக ஏற்றுறோம். இடைப்பிங்கரை விட்டுட்டு மூன்றாவது நாடியாக இருக்கிற சுழலி நாடியாக ஏற்றுறோம். ஆனால் இந்த போகத்தில் ஈடுபட்டு விட்டால், அந்த யோக நிலை இல்லாமல், அதாவது பரியங்க யோக நிலை இல்லாமல் சாதாரணமாக போகத்தில் ஈடுபட்டால் பிராணவாயு சுடுனைக்கு போகாது, இடைப்பிங்கலையோடு நின்றுவிடும். அதாங்க சொல்கிறார். யோகத்தினாலே சுடுன நாடி வழியாக நாம் அந்த பிராணவாயு செலுத்தி எறிகின்ற நாம் வீணாக இந்த போகத்தில் ஈடுபட்டால் பிராணவாயு சுடுனைக்கு போகாது. போகத்தில் மனம் சென்றால் பிராணன் சுடுனை வழியாக செல்ல மாட்டார். காமத்தை விளைக்கின்ற வெண்பாலும் செம்பாலில் வீழ்ந்து ஒழியும், நம்முடைய சக்தி போயிடுன்றார். காம உணர்வு வந்ததாலே நமக்கு அந்த சக்தி இழந்து விடலாம், யோக நிலை நமக்கு வாய்க்காதுன்னார். ஆகவே துணைவியும் துணைவனும் ஆகிய இருவரும் தங்கள் செம்பால் வெண்பால்களால் மனவலி இழந்து தாழ்தலை பின்னர் உணர்ந்து வருந்துவதால் போகத்தால் அவர்கள் எய்தும் பயன். பின்னாலே இது வீணாக நம்முடைய ஆற்றல் வீழ்ந்து விட்டதே என்று என்றாங்க. இப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறோம், இந்த மாதிரி சொல்லலை, வேறு மாதிரி சொல்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து பிறக்கலன்னு யார் எழுதாங்கன்னு கேட்குறோம் இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு வயிற்றில் பிறக்கணும் யார் எழுதாங்கன்னு கோபத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்கிறாங்க இல்லையா? ஏதோ ஒரு கோபத்தில் சொல்கிறாங்க இல்லையா? உலகை பெற்றிருக்கலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது மக்கள் பேர் என்பது எவ்வளோ பெரிய பேர், அதை வெறும் இன்பத்திற்காக சென்று அதனால் பிள்ளை வந்துடுது இல்லையா? கொன்றக்கூடியார் இருந்தார் இல்லையா? இப்போ இருக்கல முன்ன இருக்கணும். அவர் அடிக்கடி சொல்லுவார், பெற்றோர் என்று சொன்னால் முதல் குழந்தை இருக்கு இல்லையா, முதல் குழந்தை என்பது ஆக்சிடென்ட் சொல்லுவார். தட் இஸ் நாட் நார்மல். நாம் அறியாமலே பிறக்கின்ற குழந்தை, ஏன்னா உணர்வுலே நாம் இருக்கிறோம். அதனால் என்ன குழந்தை வேணும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அறிவான குழந்தையா, அதெல்லாம் என்ன நமக்கு நினைவு வராது. வெறும் எமோஷனல் ஆக்டினால், எமோஷனல் ஆக்டாக இருப்பதனாலே அது ஆக்சிடென்ட்டு. பெரும்பாலும் பெற்றோர்கள் எல்லாம் முதல் குழந்தைக்கு ஆக்சிடென்டல் பெற்றோர் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நாம் பார்க்கிறோம். எனவே யார் அழுதார்கள் நம்ம சொல்கிறோமே, கண்ணதாசன் என்ன பண்ணார், அவர் சொல்லுறார் அழகாக, அவர் எல்லாத்தையும் பாடக்கூடிய சினிமாவாக இருந்தாலும் அழகாக பாடுறார். என்ன சொல்கிறார், தந்தை தவறு செய்தான் தாயும் உடன்பட்டாள், தந்தை தவறு செய்தான் தாயும் உடன்பட்டாள், வந்து பிறந்து விட்டோம், வந்து பிறந்து விட்டோம். யார் செய்த தப்பு என்றால் தந்தை தாய் செய்த தவறு என்றால் மயக்கத்தினால் என்றார். வியாசருடைய மகன் சுகமுனிவர், அவர் யாகத்திலே பிறந்தார்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் பெண்ணுடைய வயிற்றில் பிறக்கல, போகத்தில் பிறக்கிறவர். யாகத்தில் வேள்வியிலே பிறந்ததால வியாசருக்கு மகனாக அங்கீகரிக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே சுகமுனிவரை பார்த்து சொல்கிறார், உனக்கு திருமண வயது வந்திருக்கிறது, 16 வயசு, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஆனால் அவர் வேள்வியிலே பிறந்ததால் அந்த 16 வயசுக்குள்ளே பெரிய யோக நிலைக்கு போயிட்டார். வியாசர் பெரிய யோக நிலை. அப்போ அப்பா கிட்ட என்ன சொல்கிறார் வியாசர், அப்பா சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா தந்தை சொல்லே மாறக்கூடாது. ஆனால் ரொம்ப அழகாக அந்த சுகமுனிவர் என்ன சொல்கிறார், அப்பா நான் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த மயக்கத்திலே பிறக்கலை, ஆணும் பெண்ணும் சேர்ந்த மயக்கத்திலே பிறக்காதனால எனக்கு அந்த மயக்கம் இல்லை, பெண் மேலே மயக்கம் இல்லை என்று சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம் என்றால், இப்போ நாம் ஏன் மயங்குறோம் என்றால் பெற்றோர்கள் மயங்கினார்கள், நம்ம குற்றம் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் மயங்குதுன்னா என்ன அர்த்தம், நாம் மயங்குகிறோம் என்றார். அதனால் யோக நிலையிலே பிறக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஞான நிலையிலே இருப்பார்கள், மோன நிலையிலே இருப்பார்கள், அஞ்ஞான நிலையில் இருக்க மாட்டார்கள். அப்படி இருந்தால் நாம் தான் காரணம், வேறு யார் அவங்கள காரணம் சொல்லக்கூடாது, நாம் தான் அது காரணம். ஆனால் காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். காந்தியடிகள் மூத்த பிள்ளை தேவதாஸ் காந்தியா, அவர் வந்து
பண்ணாத அக்கிரமம் கிடையாது அந்த தேவதாஸ் காந்தி. ஆமாம், இல்லை மகாத்மா காந்தி கிட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் பிள்ளை என்னையா இப்படி இருக்கிறானே என்று கேட்குறாங்க. நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், அவன் என் பிள்ளையே இல்லையான்னு சொல்லணும். போயா அவன் பிள்ளையா போயா என்று நம்முடைய நிலை வேறு அவன் வேறு என்று நம்முடைய பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் மகாத்மா காந்தி என்ன சொன்னார், அவன் மேலே தப்பு இல்லை, இப்போ அவன் எப்படி இருக்கிறான் அதே மாதிரி மனநிலையில் நான் இருந்தேன், அப்பொழுது பிறந்தான் அவன், அப்போ அந்த குற்றம் எனக்கு தான். நான் மனம் செம்மைப்படாமல், அதாவது காமத்தை வெல்ல முடியாமல் நான் இருந்தேன், மனம் விகாரப்பட்டு கொண்டது, அப்போ பிறந்தான் அல்லவா, எனவே அவன் அப்படி தான் இருப்பான். எனவே அவன் அப்படி இருப்பதுக்கு எது யார் காரணம் என்று சொன்னால் நான் தான் காரணம் என்று காந்தி சொன்னான்னு சொல்லுவாங்க. வேடிக்கையாக இன்னொன்று சொல்லுவாங்க, உனக்கு பிறந்த பிள்ளைகளை நீ முட்டாள் என்று சொல்லாதே என்றால் அவன் உனக்கு பிறந்தவன். உனக்கு பிறந்த குழந்தைகளை முட்டாள்னு சொல்லாது, ஏன்னா அவன் உனக்கு பிறந்தவன். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது என்று அப்பாவை திட்டாதே, என்ன நீ அவனுக்கு பிறந்தவன் என்று வேடிக்கையாக சொல்லுவாங்க. முட்டாளுக்கு பிறந்தால் முட்டாள் தானே, எனவே தந்தையை கோபிக்காதே என்றால் நீ அவனுக்கு பிறந்திருக்கிற, மகனை கோபிக்காதே என்றால் உன்னுக்கு அவன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் தந்தை போலத்தான் மகன். மகனறிவு தந்தை அறிவு, பழமொழி சொல்லுவாங்க, மகனறிவு தந்தை அறிவு. தந்தைக்கு எவ்வளோ அறிவு இருக்கிறதோ அதுதான் மகனுக்கு. பெண்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாங்க சொல்கிறார், போகத்தை விரும்பினால் துணைவியும் துணைவனும் இருவரும் பின்னாலே வருந்துவார்கள். சரியான குழந்தை பிறக்கவில்லையே என்று, அறிவான குழந்தை பிறக்கவில்லையே, எதிர்பாராமல் நமக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்றெல்லாம் வருந்துவார்கள், அந்த யோக நிலையை மறந்து விடுவார்கள். ஆதலால் போகத்தை மேற்கொள்ளாதிருத்தலும் மேற்கொண்டாலும் அதில் அழுந்தாதிருத்தலும் அறிவுடைமை. போகத்தை மேற்கொள்ளக்கூடாது, வேகத்தை மேற்கொண்டால் அதில் அழுந்தக்கூடாது. அது ஒரு இறைவன் கொடுத்த ஒரு துணை செயல், அதற்கு பெருமான் துணை என்று நாம் இருக்க வேண்டும், அதுதான் அதில் அழுந்தாதிருத்தல். இதனை உணர்த்தவே போகத்தின் நிலையெல்லாம் விரித்தார். ஆதலால் அது மிகையாகாமை அறிக. போகத்தை எல்லாம் சொல்கிறார், அதை சொல்லுவாங்க. இப்போ அந்த திரைப்படம் போன்றவற்றெல்லாம் எப்படிலாம் திருடலாம் என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்யூட்டரு, அப்போ இந்த மொபைல் இதெல்லாம் வச்சு எப்படிலாம் திருடலான்னு கண்டுபிடிக்கிறான். அது எதுக்கு கண்டுபிடிக்கிறான், எதுக்கு சொல்கிறான்னா இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பண்ணுறான் இல்லையா. இப்படிலாம் தப்புப்பா, இப்படி செய்யக்கூடாது என்பதுக்குத்தான் சினிமாவில் காட்டுறான். ஆனால் என்ன ஆகி போச்சு, அதுவே பழக்கமாக போச்சு, அதுவே அதுவே கற்றுக்கிறாங்க. ஓ இப்படிலாம் திருடலாமா, இப்படிலாம் போகலாமா என்றால் நடந்த ஒரு செய்தி இது. ரொம்ப இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னே அண்ணா நகர் அப்போ தான் டெவலப் ஆகுது. அந்த அண்ணா நகர், காஞ்சி சென்னையில் இருக்கிற அண்ணா நகர் டெவலப் ஆகுது. ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவில் ஒரு மோட்டர் பைக் நிறுத்தி வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மோட்டர் பைக்கை காணும். ஓனர் வந்து வெளியே பார்த்தா மோட்டர் பைக்கை காணும். எங்கடா போச்சு தேடுறாரு, காணும். என்னடா பண்ண, ஒரு நாள் பூரா தேடிட்டு அப்புறம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துட்டாங்க. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தால் அந்த மாலை நேரம், காலையில் காணும். மாலையில் ஒரு 6 மணிக்கு அந்த மோட்டர் பைக்கு அங்கே நிற்கிது. கரெக்டாக எங்கே நிறுத்தி வச்சாங்களோ அங்கே நிற்கிது. என்னன்னா எங்கே காணாமல் போச்சு, வரல, எவனோ எடுத்து போனால் கொண்டாந்து விட்டாம்பா என்று மகிழ்ச்சியாக போய் பார்த்தா அந்த சீட்டில் ஒரு லெட்டர் ஒன்று இருந்துதான். அந்த லெட்ரு பிரித்து பார்த்தா, மன்னிக்கணும், ஒரு அவசரமான வேலையாக எனக்கு இருந்ததால் தெருவிலே இருந்த உங்களுடைய மோட்டர் பைக்கை நான் எடுத்து போய் பயன்படுத்தினேன், உங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினேன், ரொம்ப மன்னிக்கணும், கொண்டாந்து விட்டுட்டேன். அந்த உதவிக்காக, உங்களுடைய மோட்டர் பைக்கை பயன்படுத்திய உதவிக்காக இன்றைக்கு இரவு தேவி தியேட்டரில் 2 டிக்கெட்டு உங்களுக்கு, சினிமா டிக்கெட்டு, அதான் ஒரு பெரிய சினிமா அப்போ வந்து டிக்கெட் கிடைக்காத சினிமா டிக்கெட் வச்சுருக்கிறேன், 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க என்று சொன்னோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. மோட்டர் பைக்கையும் எடுத்து போனால் சினிமாவுக்கு டிக்கெட்டும் கொடுத்துருக்கானா என்று சொல்லிட்டு வச்சுட்டு கதவை போட்டு டிக்கெட்டு சினிமா போயிட்டாங்க. செகண்ட் ஷோ போயிட்டாங்க. வந்து பார்த்தா வீடு பூரா காலியாகி போச்சு. திருட என்ன பண்ணா, திருடுவது போல திருப்பி கொண்டாந்துட்டு மொத்தமாக கொள்ளையடிக்கிறதுக்கு அவளை சினிமாவுக்கு அனுப்பிச்சிட்டு தைரியமாக 2 பேரும் சினிமா போயிட்டாங்க. வரதுக்கு 3 மணி, அவர் 2 மணி ஆகும். 11 மணிக்கு வந்து எல்லாம் எடுத்து போயிட்டான். பேப்பரில் போட்டுருந்தான். அதனால் ஏமாறாதீங்க என்று சொன்னான். அந்த மாதிரி இப்போ எப்படியோ வகையில் ஏமாற்றுகிறான்னு பார்க்குறோம். அதான் ஏன் சொல்கிறாருன்னா, போகத்தை இங்கேயே வர்ணிக்கிறார் என்றால் அந்த மாதிரி போகம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு போகத்திலே அழுந்தக்கூடாது, அனுபவத்திலே ஆழ்ந்து விடக்கூடாது, அதை யோகமாக எண்ண வேண்டும் என்று தான் அதை சொல்லியிருக்கிறார். அதனால் மிகையாக எண்ணுதான் கூடாது. போகத்திலே ஈடுபடினும்
அதில் அழுந்தாது பற்றி முன்மந்திரத்திலே கூறப்பட்டது. முதல் பாட்டை நாம் படித்தோம். சூது சூதாடு கருவி சூதன கருவியை பயன்படுத்துதல் தலைக்காண்டல் உறுது. இதனால் இல்லறத்தில் இருக்கும் போகிக்கு பரியங்க யோகம் இன்றியமையாமை கூறப்பட்டது. 2வது மந்திரத்தில் நம்மை மாதிரி இருக்கின்ற இல்லறத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த பரியங்க யோகம் இன்றியமையாமை கூறப்பட்டதுனால், அதனால தான் நான் முதலே சொன்னேன், இந்த பகுதியெலாம் நமக்கு பயன்படாத ஒரு இதெல்லாம் காலம் கடந்து படிக்கிறோம் என்று நான் வேடிக்கையாக சொன்னேன். அடுத்து 3வது தந்திரம். கண்டனும் கண்டியும். கண்டன்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம். அதாவது திருவள்ளுவர் அதிகாரத்தை ரொம்ப அழகாக சொல்லுவார். திருமணம் இல்லாமல் விலை மாதர் இருக்காங்க இல்லையா, ப்ராஸ்டிடியூட் இருக்காங்க இல்லையா, அவளை சொல்லுகிற பொழுது தொல்காப்பியத்திலேயே பரத்தையர்னு சொல்கிறாங்க. பரத்தையர் என்ற ஒரு சொல் அவருக்கு இருக்குது. அப்புறம் பின்னால் நமக்கெல்லாம் தாசின்னு ஒரு சொல்ல நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பின்னால் பேச்சு வழக்கில் சொல்ல ஆரம்பித்தோம். விலை மகளிர்னு சொல்ல, விலை மாதிரிலாம் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். வள்ளுவர் என்ன பண்ணார், அப்படிலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி வரைவில் மகளிர் என்று ஒரு அர்த்தம் பண்ணார். அது அதிகாரத்திற்கு வரைவில் மகளிர். வரைவு என்றால் திருமணம்னு ஒரு அர்த்தம், எல்லைன்னு ஒரு அர்த்தம், 2 அர்த்தம். திருமணம் இல்லாத பெண்கள்னார், அவங்கெல்லாம் திருமணம் கிடையாது. ஆண்கள் ஒரு ஆண் திருமணத்துக்கு கிடையாது, அவங்க திருமண வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை. எனவே அவர்கள் வரைவில்லாத மகளிர். வரைவு என்றால் திருமணம். அப்புறம் வரைவு என்றால் எல்லைன்னு அர்த்தம். அவளுக்கு ஒரு எல்லை கிடையாது, ஓராடவன் என்ற எல்லை கிடையாது. ஆனால் ரொம்ப அழகாக வரைவில் மகளிர். அதனால் என்ன பண்ணார் திருமந்திரத்தை நம்மையெல்லாம் சொல்கிற பொழுது கண்டன்னார். கண்டன்னா ஒரு வரையிலே நிற்கின்றவர்கள் அர்த்தம். ஒரு வரைவிலே நிற்கின்றவர்கள், ஒருத்தல் ஒருத்தி என்ற வரைவிலே நிற்கின்றவர்கள், அதான் கண்டனும் கண்டியும். அகண்டன் என்று சொன்னால் எல்லை இல்லாதவன். அகண்டம் என்று சொல்கிறோம் இல்லையா, கண்டம் என்றால் எல்லைக்கு உட்பட்டது, வரையறைப்பட்டது. எனவே நாமெல்லாம் ஒரு வரையறைப்பட்டவர் என்றால் வரை, நமக்கு வரைவு மகளிர்கள், நம்ம எல்லாம் வரைவு இல்லாத மகளிர் கிடையாது. திருமணம் இருக்கிற நமக்கெல்லாம். நீங்கள் அக இலக்கணத்தை படித்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் களவு காலம் சொல்லுவாங்க. இன்றைக்கி காதல் சொல்கிறோம் இல்லையா, ஆணும் பெண்ணும் தமக்குள்ளே தேர்ந்து காதல் செய்வார்கள், அது களவு காலம். அந்த களவு காலத்திற்கு பல நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனை முக்கியமாக என்று சொன்னால், தலைவரை சந்திக்க போகின்ற தலைவி தோழியோடு தான் போகணும், தலைவியோடு தனியாக போகக்கூடாது. தனியாக போவது என்பது அந்த காலத்தில் கிடையாது. பாட்டு நமக்கு இருக்குது. ஏன்னா திருமணம் ஆகாதவள், அவனும் திருமணம் ஆகாதவன். திருமணம் ஆகாத ஒரு ஆடவனோடு பேசப் போகிறாள் என்று சொன்னால் தோழி போவா, கூடவே போவா. எங்கே தோழி போய் நிற்பான்னா, அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அதுக்கு பக்கம் கொஞ்சம் தூரத்தில் நிற்பாள். அவங்க கண்ணுக்கு தெரியாமல் நிற்பாள். அவங்க பேசுறது கொஞ்சம் கேட்குற மாதிரி நிற்பாள். அந்த மாதிரி நின்று கொண்டு இருப்பாள். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, தலைவன் இந்த பக்கம் இருப்பான், அந்த பக்கம் இருப்பான், தலைவி இந்த பக்கம் இருப்பான், நடுவில் மதில் இருக்கும். மதில் இருக்கும், பக்கத்தில் சாதாரணமாக இருக்கிறது கிடையாது. மதில் சிறையின்றான். சிறைப்புறத்தான் என்று சொன்னால் மதிலுக்கு அப்புறத்திலிருந்து பேசுவான், இந்த மாதிரி இப்படி இருந்து பேசுவாங்க, பேசிவிட்டு போயிடுவாங்க. அதுதான் களவு காலம். அது கூட எவ்வளவு நாள் என்றால், அதிகமாக போனால் 3 மாதம். அதுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஏன்னா இப்படி எப்படியாவது அந்த லீக் ஆகிடும், இந்த விஷயம்லாம் லீக் ஆகிடும். எனவே என்ன போனால், இவ போனால் காலையில் போனால் தண்ணி எடுக்கிறான்னு சொல்லலாம், ஆற்றுக்கு போகிறான்னு சொல்லலாம், குளத்துக்கு போகிறான்னு சொல்லலாம். சாயங்காலத்தில் போகிறாளே எங்கே போகிறா என்றெல்லாம் பார்ப்பார்கள். 2 பேரும் போகிறாங்களே, தினந்தோறும் போகிறாங்களே என்றால் சந்தேகம் வந்துடும்வா. அந்த சந்தேகம் வருவதற்கு முன்னாலே அவளை திருமணம் செய்து கொள் என்று வரைவு நீட்டித்தல் தப்பு. திருமணம் செய்வதை நீட்டிப்பது தவறு. களவு காலம் சீக்கிரம் முடியட்டும், வரைவு உடன்படுதல், திருமணத்திற்கு உடன்பட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு இலக்கணம் இருக்கு. அதுதான் இங்கே கண்டன்னார். கண்டனும் கண்டியும் காதல் செய் யோகம் என்றால் என்ன சொல்கிறார், ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்களாக திருமணமானவர்கள் தான் போகம் செய்யணும், மறைமுகமாக சொல்கிறார். இன்றைக்கி அது கேட்குறாங்க. அதாவது கூடி வாழ்தல் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆங்கிலத்தை சொல்கிற பொழுது லிவிங் டுகெதர் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஏறக்குறைய 2000 இருக்கும், 1998 லண்டன் போகிற நேரம். அப்போ தான் அந்த முதல் செய்தி கேள்விப்படுறேன் நான். லண்டனில் அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பிரிட்டிஷ் மக்கள், நீங்கள் அமெரிக்காவை மேற்கோள் காட்டக்கூடாது எப்போவே. அது எல்லா கலாச்சாரம் அவங்க கலந்துருக்கிற கலாச்சாரம். பிரிட்டிஷ் அப்படி கிடையாது, அவங்க ரொம்ப கலாச்சாரத்தோடு இருக்கிறவங்க. ரூல்னா ரூல் தான். ஆனால் அவளுக்குள்ளே என்ன செய்வாள் என்று சொன்னால் லிவிங் டுகெதர் என்று சொல்லுவாங்க. என்ன, வாழ்ந்து பார்ப்போம் என்பார்கள். வாழ்ந்து பார்ப்போம் என்றால் திருமணம் கிடையாது, ஆனால் ஒன்றாக ஒரே வீட்டில் இருப்பாங்க. உணர்வுகள் ஒத்து வருகிறதா, உன்னுடைய டெம்பர்மெண்ட் எப்படி, என்னுடைய டெம்பர்மெண்ட் எப்படி,
காலையில் எழுந்த உடனே காப்பி குடிக்கும் இல்லையா, அவன் கோவப்படுறானா, ஓ இந்த டெம்பர்மெண்ட் இப்படியா என்றெல்லாம் ஏறக்குறைய ஓராண்டு 2 ஆண்டு வாழ்ந்து பார்த்து, சரி நம்ம இருவருக்கும் ஒத்து வரும், இனி நாம் நல்ல வாழ்க்கை நடத்தலாம் என்று கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுதான் லிவிங் டுகெதர். இது என்ன ஆகி போச்சு, இப்போ லிவிங் டுகெதர்னா எல்லாவற்றுக்கும் லிவிங் டுகெதர், வித்தவுட் மேரேஜ் வந்து எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன ஆயிற்று என்றால், லண்டனில் குடியேறியவர்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்து மக்கள். ஈழ மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த பொழுது அதிகமாக புலம்பெயர்ந்து லண்டன், அங்கே தான் நிறைய குடியுரிமை கொடுத்தான். நாம் போன பொழுதே இந்த மாதிரி படிக்க வருவாங்க. அந்த மக்கள் பார்த்தா 2 பேரும் ஆடவன் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. கேட்டால் அவங்க தே ஆர் லிவிங் டுகெதர்வாங்க. எங்கள் தமிழ்நாட்டில் அங்கே போய் என்ன பண்ணாங்க, லண்டனை மக்களை போல லிவிங் டுகெதர் ஆகிட்டாங்க. நமக்கு அந்த மரபு கிடையாது. களவு வாழ்க்கை என்பது இருந்திருக்கிறது, இல்லாமல் காதல் வாழ்க்கை. ஆனால் அவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளணும். அதுக்கு அப்புறம் இன்னொன்று, உரையாசிரியர்கள் அதை கருத்து வேறுபடுறாங்க. தொல்காப்பியத்தில் ஒரு இடம் வருகின்றது, புணர்ச்சி என்று சொன்னால் சந்திப்புன்னு அர்த்தம். புணர்ச்சி என்று சொன்னால் உறவுன்னு எண்ணிக்கொள்றாங்க, அது அல்ல. புணர்ச்சி மகள் இருக்குது. புணர்ச்சி என்று சொன்னால் சந்திப்புன்னு அர்த்தம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் என்றால், திருவள்ளுவர் நட்புக்கு சொல்றார், புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்று சொல்றார். புணர்ச்சி என்றால் சந்திக்க வேண்டாம், ஒருவரை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தியாரும் சந்திக்காமலே இருந்தாங்க. புறநானூற்று பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சிறந்த நண்பர்கள், சந்திக்காமலே இருந்து அவர் நண்பர்களாக இருந்தார்கள். அப்போ புணர்ச்சி வேண்டாம், பழகுதல் வேண்டாம். நாள்தோறும் பழக வேண்டிய அவசியம் கிடையாது. உணர்ச்சி இருந்தால் போதும். ஒத்துழைத்த உணர்ச்சி இருந்தால், ஒரே எண்ணம் இருந்தால் நட்பு கொள்ளலாம் என்று ஒரு இலக்கணம் சொல்லுகிறார் வள்ளுவர். அதனால் புணர்ச்சி என்றால் சந்திப்பு தான். ஆனால் இலக்கணங்களை வருகின்ற பொழுது மெய்யுறு புணர்ச்சி என்று வருது. மெய்யுறு புணர்ச்சி என்று வர்றத சில உரையாசிரியர்கள், எல்லாரும் சொல்லலை. மெய்யுறு புணர்ச்சி என்றால் திருமணத்திற்கு முன்னாலேயே தலைவனும் தலைவியும் உறவு கொள்ளலாம், அதைத்தான் மெய்யுறு புணர்ச்சி என்று தொல்காப்பியத்தில் சொல்லுகிறார் என்று அந்த தொடருக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அது பல உரையாசிரியர்கள் தப்பு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, நம்முடைய வாழ்க்கை அது அல்ல. அந்த மெய்யுறு புணர்ச்சினா என்ன அர்த்தம் என்றால், உடம்பை பார்க்கலாம், அதாவது மறைந்திருந்து பேசுவதை காட்டிலும் கொஞ்சம் பழகிவிட்டால் அந்த மதில் இருக்காது இடையில. மதில் இல்லாமல் அவன் அங்கே நிற்பான், இவங்க நிற்பான், இருந்து கொண்டு பேசுவார்கள். மெய்யுறு புணர்ச்சி என்றால் உடம்பை பார்த்து மகிழ்ந்து பேசுதல், அதுதான் மெய்யுறு புணர்ச்சியை தவிர உறவு என்பது இல்லை. அது நமக்கு தமிழ் வழக்கம் கிடையாது என்று பார்க்கிறோம். நடைமுறை நான் பார்த்துருக்கிறேன். இப்போல்லாம் சென்னை கூட கெட்டு போச்சு. ஒரு காலத்தில் நான் சென்னைலாம் நல்ல காதலரை நான் பார்த்துருக்குறேன். நாங்களாம் லயலா காலேஜில் இருந்த பொழுது ஆராய்ச்சிக்காக இப்போ இருக்கிற நடேசன் பார்க் டி நகரில் இருக்கு இல்லையா, அங்கே தான் போய் படிப்போம். ஆராய்ச்சிக்கெல்லாம் போய் உட்கார்ந்து படிப்போம் பேராசிரியர்கள்லாம். அப்போ நீங்கள் நான் பார்த்துருக்குறேன். தினந்தோறும் பெரும்பாலும் ஆராய்ச்சிக்கு போவோம். தினந்தோறும் ஒரு காதலர் 2 பேர், ஆண் பெண் 2 பேரும். அந்தம்மா எங்கே வேலை பார்க்குறான்னு தெரியாது, இவன் எங்கே வேலை பார்க்குறான்னு தெரியாது. 2 பேரும் வருவாங்க, பார்க்கில் வந்து இருந்துட்டு 2 பேரும் இறங்கி வருவாங்க. நாங்களாம் உட்காந்துருப்போம். நாங்களாம் உட்கார்ந்துருந்தாலும் நடுவில் உட்காந்துக்குவாங்க. அவங்க தனியாக போயெல்லாம் உட்கார மாட்டாங்க. அவங்க காதலர்கள் பேசுவதற்காக வராங்க. எனவே நாங்களாம் இருப்பதை பற்றி கவலைப்படலை, நாங்களாம் ஒரு பாதுகாப்பு போகிற, ஏன்னா நாங்களாம் உட்கார்ந்துருப்போம். நடுவில் உட்கார்ந்து கொண்டு அவங்க பேசிட்டு ஏறக்குறைய 6 மணி ஆகுதுன்னா, இந்த மாதிரி இருட்டு வந்தால் எழுந்துருவாங்க. இருட்டு வந்தவுடனே அவங்க எழுந்து அவர் எங்கேயோ போவார், இவர் எங்கேயோ போய்விடுவார். நான் பலமுறை நான் பார்த்துருக்கிறேன், 2-3 முறை நல்லா பார்த்துருக்கிறேன். அதுதான் காதல். ஆனால் சில சமயங்கள் என்ன ஆகும், இரவு முடிஞ்ச உடனே ஒரு கூட்டம் உள்ள வரும் சிலதெல்லாம். அதாவது இரவு இருட்டு வந்த உடனே கூட்டம் கூட்டமாக வருது பாருங்க, அதெல்லாம் காதல்னு சொல்லக்கூடாது என்று நாம் வேடிக்கையாக சொல்கிறது. அதனால் உறவு என்பது திருமணத்திற்கு முன்னே கிடையாது என்பதும், லிவிங் டுகெதர் என்பது பண்பாடெல்லாம் நமக்கு இல்லை. ஆனால் மெய்யுறு புணர்ச்சி என்று சொன்னால் சந்தித்து பேசுதல் என்று தான் அதுக்கு அர்த்தம். அப்படி தான் நம்ம கொள்ளணும். ஆமாம், எவ்வளோ நடக்குது, எவ்வளோ நடக்குதுப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னால் அகிலனுடைய நாவல் படித்த ஞாபகம். அந்த நாவல் பேர் ஞாபகம் இல்லை. அந்த அகிலன் என்ன சொல்றார், காதலிக்கிறது தவறு கிடையாது, காதலுக்கு முன்னால் திருமணத்திற்கு முன்னாலே உறவு கொள்வது தவறு சொல்லிட்டு அவர் என்ன எழுதுறார், ஒருவேளை
திருமணத்திற்கு முன்னாலே அந்த உறவுக்கு சம்மதிக்கிறாள் அந்த பெண் என்று சொன்னால் அவளை மணந்து கொள்ளாதே அப்படின்னு எழுதுறார். திருமணத்திற்கு முன்னாலே அந்த உறவுக்கு சம்மதிக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளாதே, அது சரியாக இருக்க மாட்டா என்று அவர் எழுதுகிறார். கண்ணதாசன், நான் இப்போ சொன்னேன் சினிமாவில் எல்லாம் பாடுறவர், ஒரு திரைப்படத்தில் மறுநாள் இங்கே கல்யாணம், காதலாக இருக்கிறாங்க, 2 பேரும் காதலர்கள், மறுநாள் கல்யாணம். அந்த கல்யாணத்தின் பொழுது மாடியில் இருக்கிற பொழுது ஒரு பாட்டு பாடுறாங்க, சினிமாவிலே ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டில் தலைவன் என்ன கேட்குறான், நம்ம 2 பேரும் தனியாக தானே இருக்கிறோம், நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்கும் பொழுது, எனவே ஒருவருமே காணாமல் ஒன்று தந்தால் ஆகாதா, ஒரு நயமாக கேட்குறான். ஒருவருமே காணாமல் ஒன்று தந்தால் ஆகாதான்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன பாடுறா, தனிமையிலே தவறு செய்தால் தன்மனமே கேட்காதா, தனிமையிலே தவறு செய்தால் தன்மனம் கேட்காது, யாரை மற்றவங்க கேட்க வரலாம், நம்முடைய மனம் இருக்கு இல்லையா, மனசாட்சி, அது கேட்காதா என்று எவ்வளோ நாகரிகமாக ஒரு சினிமா பாட்டு பாடியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பாட்டெல்லாம் அப்படி நம்ம சொல்ல முடியல, நாகரிகமாக சொல்ல முடியும் என்றால் தமிழ் பண்பாட்டை விளக்கின்றார் போல திரைப்படமாக இருந்தாலும் கூட கண்ணதாசன் ரொம்ப அழகாக அவர் பாடியிருக்கிறான்னு பார்க்குறோம். அவர் கொஞ்சம் முறையாக அவர் படிக்கிறே தவிர இலக்கண விலைக்கெல்லாம் ரொம்ப நல்லா படித்தவர். முத்தொள்ளாயிரம், அகநானூறு, தனிப்பாளர்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக படித்தவர். அதனால் அந்த இலக்கண முறையோடு அவர் எழுதியிருக்கிறான்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்கிறாருங்க, ஓ ஒன்று ஆராய் போச்சோ, அதான் கண்டனம் கண்டியும்னு இருக்குது, அப்படியே நிறுத்தி இப்போ ஒன்று ஆரம்பம், 2 பாட்டு தான் பார்த்தோம். சரி பார்ப்போம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். ஐயா ஒரு இலக்கியம் தெரிஞ்சால் இலக்கியத்தை எப்படி ரசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது மாதவி வீட்டிலேருந்து பிரிஞ்சு கோவலன் வந்துடுறான், வந்துட்டு குன்று போல் இருந்த செல்வெல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் மாதிரியும், அவன் கண்ணகி அது போனால் போருங்க, சிலம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சிலம்புன்றதுக்கு மலை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, அதனால் அந்த குன்று போன இருக்க செல்வம் போனாலும் மலை இருக்குது அப்படின்னு ஒரு ஆறுதல் தர அப்படின்ட்டு, அதை நீங்கள் ஒரு உரிமையோட கொள்ளும் அப்படின்னு சொன்னால் தப்பாக எடுத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மகர குறுக்கும் அப்படின்ட்டு கோ இன் இம் முன்னு இன் அப்புறம் இம் கொன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மகர குறுக்கம், அது இலக்கணம் தெரிஞ்சால் அந்த இலக்கியத்தை ரொம்ப ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். அது உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டிஃபன் இருக்குது, டிஃபன் எடுத்துக்கோங்க.